கடந்த 2 நாட்களுக்கு முன்னதா திருப்பதியில இருக்கிற பத்மாவதின்னு சொல்லப்படுற பகுதியில பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அந்த பகுதியில இருக்கிற ஒரு வீட்டுடைய முன்புறத்துல பரபரப்பாவும் பதட்டமாவும் மக்கள் இருந்து வந்தாங்க. அந்த வீட்டுல என்ன நடந்திருக்குன்றத பத்தி, இந்த வழக்குடைய பின்னணி என்னன்றத பத்தியும் இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். திருப்பதி பத்மா நகர்ல வாழ்ந்துட்டு வரவர் தான் 45 வயசான தாஸ். இவரு தனியார் பள்ளியில ஒரு ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வராரு. வேலூர பூர்வீகமா கொண்ட தாஸ் 10 ஆண்டுகளுக்கு முன்புதான் பத்மாவதின்னு சொல்லப்படுற பகுதிக்கு குடிபெயர்றாரு. அவருடைய அம்மா அப்பா இறந்து போனதுக்கு பிறகு வேலூரை விட்டு திருப்பதிக்கு வந்து செட்டில் ஆகுறாரு. இவருக்கு அவங்களுடைய அம்மா அப்பா உயிரோட இருக்கும் போதே சுனிதான் சொல்லப்படுற ஒரு பெண் கூட திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. இவருக்கு மோகன் சொல்லப்படுற ஒரு தம்பியும் இருந்து வராரு. தாஸ் திருமணத்துக்கு பிறகு அவருடைய இல்லற வாழ்க்கைய அவர் மனைவி கூட சந்தோஷமா அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு. இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்ததா சொல்லப்படுது. இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்காக தாஸ் அயராது உழைச்சிட்டு வந்தாரு. அதே நேரத்துல தாஸோடைய தம்பியான மோகனும் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு வேலை தேடுறதுக்கான முயற்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழல்ல தான் தாஸ் தம்பிக்கு வேலை கிடைச்ச பிறகு அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. மோகனும் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சதுக்கு பிறகு அவருடைய லைன்லயே அவருக்கு வேலை கிடைச்சி வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. இதனால திருப்தி அடைஞ்ச தாசும் தம்பிக்கு ஏதாவது ஒரு பெண் பார்த்து நல்லபடியா திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு தம்பிக்காக செயல்படுற எல்லா விஷயங்கள்லயும் அவருடைய மனைவியான சுனிதா முக்கிய பங்கெடுத்து செயல்படவும் செய்வாங்க. சுனிதாவும் தன்னோட கணவரோட தம்பிக்கு எப்படியாவது திருமணம் முடிச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்க இருவரும் நினைச்சபடியே மோகனுக்கு பெண் பார்த்து அதே பகுதியில இருக்கிற ஒரு பெண்ணை நிச்சயமும் செஞ்சிருக்காங்க. நிச்சயம் செய்யும் போதே மோகனுக்கு அந்த பெண் பிடிக்கலன்றத அவருடைய அண்ணன்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் சொன்னதா சொல்லப்படுது. ஆனா அவங்களோ குடும்பத்தோடைய பின்னணிய விசாரிச்சுட்டு நல்ல குடும்பம்ன்றதால அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கும்படி மோகன் கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல மோகனும் அவங்களுடைய பேச்ச கேட்டு அந்த பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. இவருடைய திருமணம் இரு வீட்டாரோட சம்மதத்தோட தான் 2019ல நடந்து முடிஞ்சதா சொல்லப்படுது. மோகனுடைய திருமணத்துக்கு பிறகு அவருடைய அண்ணியான சுனிதா அவங்களுடைய குடும்ப பழக்க வழக்கங்களை மோகனோட மனைவிக்கு சொல்லி கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. மோகனுக்கு திருமணம் முடிஞ்சு 3 மாதங்கள் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் மோகனுக்கு சென்னையில இருக்கிற ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்துல வேலைக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்ச மோகன் சென்னையிலேயே தங்கி வேலை பார்க்கவும் செஞ்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் மோகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் அடிக்கடி மோகன் சென்னைக்கு வந்து தங்கி வேலை பார்த்துட்டு வர்றதாலேயே இருவருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகளை மோகனுடைய அண்ணனான தாசும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து அடிக்கடி தீர்த்து வைக்கிறதே வழக்கமா இருந்து வந்திருக்கு. இப்படியே 2 வருட காலமா தொடர் பிரச்சனையிலே இருந்து வந்த மோகனுடைய மனைவி அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டே சில நேரங்கள்ல மோகன் சைக்கோ போல நடந்துக்கிறதா சொல்லி தாஸ் கிட்டையும் அவங்களுடைய மனைவி கிட்டையும் சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து இருவருக்கும் அறிவுரைகளை சொல்லி தம்பியோடைய குடும்பத்தை நல்வழிப்படுத்தணும்ன்ற முயற்சியில ஈடுபாடா இருந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் மோகனுடைய மனைவி கர்ப்பம் தரிச்சு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்திலயும் மோகன் தன்னோட மனைவி கிட்ட திருமணத்துக்கு முன்னதாவே தனக்கு உன்னை பிடிக்காம இருந்ததாவும் அண்ணா அண்ணியோடைய வற்புறுத்தல்ல தான் திருமணம் செஞ்சுக்கிட்டதாவும் அவருடைய மனைவி கிட்ட சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் கேட்டு வருத்தப்பட்ட மோகனுடைய மனைவி அவங்களுடைய அம்மா வீட்லயே தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் மோகனுடைய மனைவிக்கு குழந்தையும் பிறக்குது. அவருக்கு பிறந்தது பெண் குழந்தைன்றதால மோகன் தன்னோட மனைவி கிட்ட மறுபடியும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் போட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கான காரணமே அவருடைய மனைவிதான்ற முடிவுக்கு வந்திருக்காரு. இதனால தொடர்ந்து தன்னோட மனைவி கிட்ட சண்டைகளையும் பிரச்சனைகளையும் செய்து வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல தாசால அவருடைய தம்பியவும் தம்பி மனைவியையும் சேர்த்து வைக்க முடியாமலேயே போக ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைகளாலேயே தாசுக்கும் அவருடைய மனைவிக்குமே மன உளைச்சல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. மோகனுக்கு குழந்தை பிறந்த பிறகும் மறுபடியும் தாஸ் பெண் வீட்டாருடைய பெரியவர்
பெரியவங்க கிட்ட பேசி எப்படியாவது தன்னோட தம்பிய வாழ வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்படி நடந்த பேச்சுவார்த்தையில மோகனும் அவருடைய மனைவியும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதா சொல்லியிருக்காங்க. அதன்படி மோகனுடைய வீட்டுக்கு குழந்தையோட வந்து அவங்க மனைவி அவர் கூட வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மோகன் மறுபடியும் அவருடைய வேலைய தன்னோட மனைவி கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தொடர் பிரச்சனைகளை சகிச்சுக்க முடியாத அவருடைய மனைவி நிரந்தரமாவே மோகனை விட்டு பிரிஞ்சு போறாங்க. அவங்க முழுவதுமா பிரிஞ்சு போனதுக்கு பிறகு மோகன் சென்னையிலேயே செட்டில் ஆகியிருக்காரு. அதன் பிறகு அடிக்கடி தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி போகும்போதெல்லாம் தன்னோட அண்ணன் கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் பிடிக்காத திருமணத்தை தனக்கு செஞ்சு வச்சு தனக்கு துரோகம் செஞ்சுட்டதா சொல்லி இருவர்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வரத தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. தம்பியோட இந்த செயலால தாசுக்கு மன உளைச்சலும் மனக்கசப்பும் ஏற்பட ஆரம்பிச்சது. மறுபடியும் தம்பிக்கு வேற ஒரு திருமணம் செஞ்சு வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சவரு வேற ஒரு பெண்ணை பார்த்து இரண்டாவது திருமணமும் தன்னோட தம்பிக்கு செய்து வச்சிருக்காரு. அந்த நேரத்துல கூட தாஸ் எப்படியோ தன்னோட தம்பிக்கு ஒரு துணை கிடைச்சதா நினைச்சு மன ஆறுதல் அடைஞ்சிருக்காரு. அவரு இரண்டாவது திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கான காரணம், நீங்க மட்டும் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்ன தனிமையில இப்படி விட்டுட்டீங்களேன்னு கேட்டு அவருடைய அண்ணனான தாஸ் கிட்ட சண்டை போட்டதாலேயே இரண்டாவது திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரு. மோகனுக்கு இரண்டாவது திருமணம் செய்த பிறகு சில மாதங்கள் மட்டுமே இரண்டாவது மனைவியும் மோகன் கிட்ட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மோகன் அவங்க கிட்டையும் தொடர்ந்து பிரச்சனைகளும் சண்டைகளும் போட்டு வந்திருக்காரு. அதுக்கான காரணம் மோகன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதாலேயே அவர் தொடர்ந்து சைக்கோ போல நடந்துகிட்டதா சொல்லப்படுது. மோகனுடைய இரண்டாவது திருமணம் சில மாதங்கள் வரைக்கும் தான் நீடிச்சிருக்கு. அதன் பிறகு மோகனுடைய இரண்டாவது மனைவியும் தனக்கு மோகன் கூட வாழ்றதுக்கான விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் மோகனை விட்டு பிரிஞ்சு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே போனதா சொல்லப்படுது. இரண்டாவதா செய்து வச்ச திருமணம் கூட மோகனுக்கு நிலைக்காம போயிட்டதால மன உளைச்சலுக்கு ஆளான மோகன் தொடர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாவே மாற ஆரம்பிச்சிட்டாரு. சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்க மோகன் குடிச்சிட்டு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போறதையும் சண்டைகள் போட்டு வரதையும் வழக்கமாக்கிட்டே வந்திருக்காரு. தாசுக்கு சொந்தமா வீடும் காரும் இருந்து வர்றதால அவரு அவருடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இத பார்த்து பொறுத்துக்க முடியாத மோகன் அவருடைய அண்ணன் மேலேயே பகைய வளர்த்துக்கிட்டே வந்திருக்காரு. அவருடைய சந்தோஷமான வாழ்க்கை மோகனுக்கு தொடர்ந்து உறுத்தலையும் வெறுப்பையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அன்னிக்கிட்டையும் அண்ணன் கிட்டையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் செய்து வந்த மோகன் அவருடைய வாழ்க்கையவே சீரழிச்சதா நினைச்சு மனசுக்குள்ளேயே பகைய வளர்த்துக்கிட்டே வந்திருக்காரு. தாசும் தன்னோட தம்பியோட அறியாமையாலேயே இப்படி நடந்துக்கிறதா கவலையிலேயே மூழ்கி போறாரு. உறவினர்கள் கிட்டையும் குடும்பத்தார் கிட்ட கூட அவருடைய தம்பிய பத்தி பேசுறதையே தவிர்த்துட்டு வந்தாரு. 2 திருமணங்கள் செய்த பிறகும் மோகன் மனைவி கூட வாழாம இருந்து வந்ததாலேயே தாஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தம்பி கிட்ட பேசுறத தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் கடந்த 24ஆம் தேதி சென்னையில வேலை பார்த்துட்டு வந்த மோகன் திருப்பதியில இருக்கிற அவருடைய அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போனவரு தன்னோட அண்ணன் கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் சண்டை போட்ட பிறகு மது கடைக்கு போயிருக்காரு. மறுபுறம் தாசும் அவருடைய மனைவியும் எப்போதும் போல மோகன் வழக்கமா பண்ற பிரச்சனை நினைச்சு அவங்களும் சாதாரணமா விட்டுருக்காங்க. அந்த சமயம் சுனிதா கிட்ட தாஸ் தன்னுடைய 2 குழந்தைகளையும் டியூஷன்ல இருந்து அழைச்சிட்டு வரதா சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பி இருக்காரு. அப்படி வீட்ல இருந்து கிளம்பினவரு தான் மனைவி கிட்ட சொன்னபடியே டியூஷன்ல படிப்பை முடிச்சிட்டு இவருக்காக காத்துட்டு இருந்த 2 பெண் பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு வீட்ல கொண்டு வந்து விட்டுருக்காரு. அவர் அப்படி விட்டதுமே அந்த 2 குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற தன்னோட அம்மாவை தேடி வீட்டுக்கு போயிருக்காங்க. மறுபுறம் தாஸ் கடைக்கு போறதா தன்னுடைய மனைவி கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி இருக்காரு. அப்படி அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்துல மோகன் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது மது போதையில வந்ததா சொல்லப்படுது. அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே மோகனுடைய அண்ணியான சுனிதா அண்ணன் வெளியில வேலையா போயிருக்கிறதாவும் அவர் வந்த பிறகு பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா மோகனும் ஒரு கோவத்தோடையும் வேகத்தோடையும் வந்திருக்கிறத உணர்ந்த அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி மோகனுடைய கோவத்தை தணிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த சமயம் மோகனுக்கு குடிபோத அதிகமா இருந்ததால கிச்சன்ல இருந்து காய் வெட்டுற கத்திய கொண்டு வந்து முதல்ல அவங்களுடைய அண்ணியான சுனிதாவை கத்தியாலேயே தாக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய சத்தம் கேட்டு ரூம்குள்ள இருந்த 2 பெண் குழந்தைகளும் கிச்சனுக்குள்ள ஓடி வந்து பார்க்கும்போது தன்னோட சித்தப்பா அம்மாவை தாக்கிட்டு இருக்கிறத பார்த்து கத்தி கதறி அழுதுருக்காங்க. இவங்க அழற சத்தம் எங்க வெளிப்புறத்துல கேட்க போதோன்ற பயத்துல அந்த 2 பெண் குழந்தைகளுடைய கழுத்துலயும் உடல் முழுவதும் கத்தியாலேயே தாக்கி இருக்காரு. அப்படி அவங்க தாக்கப்பட்ட
பார்த்ததுல சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல 3 பேருமே இறந்து போறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட மோகன் உங்களுடைய உடலை எப்படியாவது அப்புறப்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு. இதுக்காக 3 உடல்களையும் நட்ட நடு ஹால்ல கொண்டு வந்து வச்சிருந்திருக்காரு. வீட்டுக்கு வெளிப்புறத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்ததால என்ன செய்யறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு. 3 பேரையுமே கொலை செஞ்சிட்டோமேன்றத நினைச்சு இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சா நமக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும்ன்ற எண்ணத்துல இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூம்குள்ள போய் தாழ்பால் போட்டுக்கிட்டு அவரே தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. இது எதுவுமே தெரியாம தாஸ் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு ரொம்ப நேரமா கதவை தட்டியும் தன்னோட மனைவி திறக்கலன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதன் பிறகு வீட்டுக்கு பின்புறமா இருக்கிற கிச்சன் பகுதியில இருக்கிற ஜன்னலை எட்டி பார்த்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய மனைவி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. இத பார்த்து பதறி போன அவரு வீட்டுடைய முன்வாசல உடைச்சி உள்ள போகவும் செஞ்சிருக்காரு. அப்படி போய் பார்த்ததுல தன்னோட மனைவியும் அவருடைய செல்லமான 2 பெண் குழந்தைகளும் ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்கிறத பார்த்து கதறி அழுது துடிச்சிருக்காரு. இவருடைய சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுல இருக்கிற நபர்கள் உடனடியா வீட்டுக்குள்ள வந்து பார்த்திருக்காங்க. அப்படி வந்து பார்த்தவங்க மிரண்டு போய் உடனடியா காவல் நிலையத்துக்கு தகவலை கொடுக்கறாங்க. பிறகு மோகனுடைய செருப்பு வீட்டுக்கு வெளிப்புறத்துல இருக்கிறதால வீடு முழுவதும் போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் வீட்டுடைய பெட்ரூம் கதவு பூட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பெட்ரூம் கதவையும் உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போதுதான் மோகனும் தூக்க மாட்டி தற்கொலை செய்து இறந்துட்டாருன்றது தெரிய வந்திருக்கு. காவல் நிலையத்துல கொடுத்த புகாரின் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலை சம்பவம் மோகன் தான் செஞ்சிருக்காரா இல்ல மற்ற யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வந்திருக்காங்க. இல்லற வாழ்க்கை மோகனுக்கு சரிவர அமையாததாலேயே தன்னோட அண்ணன் மேல ஏற்பட்ட பொறாமையின் உச்சத்தாலேயே இந்த கொலைகளை செய்திருக்கலான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வராங்க. 2 குழந்தைகளையும் மனைவியும் இழந்த தாசுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அந்த பகுதியில இருக்கிற மக்கள் சோகத்துல மூழ்கி போயிருந்தாங்க. 4 உடல்களையும் மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வரதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கொலை சம்பவம் விசாரிச்ச வரைக்குமே குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளாலேயே ஏற்பட்டிருக்கிறதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.